அவராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் மனித வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான, முக்கியமான மற்றும் ஆழமான கருத்தை விளக்குகிறது. திருக்குறள் 49. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. பொருள்: அறமென்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அந்த இல்வாழ்க்கையும் மற்றவர்களால் பழித்து பேசப்படாத நெறியில் அமைந்திருக்குமானால் அது இன்னும் சிறப்பாகும். இதன் சிறுகதை பழிச்சொல்லற்ற வாழ்வு. ஒரு ஊரில் சோமநாதன் என்ற வணிகர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் செல்வாக்கு மிக்கவர். தினமும் ஏழைகளுக்கு உணவளிப்பார், கோவில்களுக்கு தர்மம் செய்வார். ஊரே அவரை ஒரு பெரிய தர்மவான் என்று போற்றியது. ஆனால் வீட்டிற்குள் அவர் வேறு மாதிரியாக இருந்தார். தன் வயதான பெற்றோரை ஒரு சிறிய அறையில் அடைத்து வைத்து அவர்களுக்கு சரியான உணவோ மருந்தோ தராமல் கொடுமைப்படுத்தினார். அவர் மனைவி எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்பதாக இல்லை. வெளியே எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது தெரியுமா? நான் செய்யும் தான தர்மங்கள் என்னை ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று கர்வமாக பேசுவார். ஒருமுறை அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்திருந்தார். சோமநாதன் அவருக்கு பெரும் விருந்தழைத்தார். விருந்து முடிந்ததும், சுவாமி, நான் செய்யும் இத்தனை அரசியல்களால் எனக்கு நல்ல கதி கிடைக்குமல்லவா என்று கேட்டார். அந்த ஞானி அமைதியாக, சோமநாதா, ஊருக்கு தெரிந்த நீ செய்யும் தர்மம் வெறும் காட்சி மட்டுமே. ஆனால் உன் வீட்டிற்குள் உன் பெற்றோர் பசியோடும் வருத்தத்தோடும் இருக்கிறார்கள். உன் இல்லறம் மற்றவர்கள் பழிக்கும்படி இருக்கிறது. உன் பெற்றோரின் கண்ணீர் உன் தான தர்மங்களால் எரியும் ஒளி அனைத்தையும் அணைந்துவிடும் என்றார். தொடர்ந்து அவர் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றார். வள்ளுவர் சொன்ன குறளை உணர்த்தினார். அதாவது, இல்லறத்தை ஒழுங்காக நடத்துவதே மிகப்பெரிய அறம். அதுவும் பிறர் பழிக்கும்படி இல்லாமல் இருக்க வேண்டும். நீ உன் கடமையை செய்யாமல் செய்யும் தானத்திற்கு பயனில்லை என்று விளக்கினார். தன் தவறை உணர்ந்த சோமநாதன் அன்றே தன் பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளத் தொடங்கினான். ஊர் மக்கள் அவன் குடும்பத்தை ஒரு முன்மாதிரி குடும்பமாக பேசத் தொடங்கினர். அப்போதுதான் சோமநாதனுக்கு தன் வாழ்வு முழுமையடைந்த உணர்வு கிடைத்தது. இந்த குறள் இல்லறத்தின் முக்கியத்துவத்தையும் பழிச்சொல்லுக்கு அஞ்சி வாழ்வதையும் அழகாக விளக்குகிறது. மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.